இருந்தாங்க. அப்போ மக்களே வணக்கம். இன்னைக்கு ஒரு ஃபீல்டு ஒர்க் அவுட் பண்ணலான்னு இருக்கு. ஈவினிங் தான் 10K பண்ணோம். பாடி ரொம்ப டைட்டாக இருக்கு. இன்னைக்கு ஒரு ஃபேவரட் ஒர்க் அவுட்னு சொல்லலாம். 6x1K வார்ம் அப் பண்ணிட்டு வருவோம். டயர்டாக இருந்தால் கட் பண்ணிடுவோம், ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணுவோம். லெட்ஸ் சீ பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆக்சுவலாக ஸ்டேடியம் போகிறது தான். வீடியோ உங்களுக்காக ஃபீல்டு ஒர்க் அவுட் கேட்டீங்க, அதனால் கிரவுண்டில் பண்ணுறோம். இது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, பட் ஸ்டில் வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக இதுலேயே ஒர்க் அவுட் பண்ணுறோம். இந்த எடிட்டர் வேறு வந்திருக்காரு இன்றைக்கி. எடிட்டர் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. இன்றைக்கி இந்த கிரவுண்டில் தான் ஓட போகிறோம். April 26 டிசிஎஸ்க்காக ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கிறோம். 2 வீக்ஸாக காஃப் பெயின் வேறு. பெயினே இருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஒர்க் அவுட் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு 6x1K லிமிட் ரெஸ்ட்டு. ஸோ வார்ம் அப் முடிச்சிட்டோம். ஸோ கொஞ்சம் ட்ரில் ஸ்டைல் பண்ணிட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இன்னைக்கு பெரிய ஒர்க் அவுட்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, எம்டி ஸ்டொமக் தான். இன்னைக்கு 2 பேச்சு மலை சாப்பிட்டோம், அவ்வளோதான். ஒரு இப்போ தான் பண்ணேன், அதுக்குள்ள பாருங்க ஸ்வெட்டிங். அது முடியல, மோசம்.
கிரவுண்ட் வந்து ஷேப் இல்லாம கட் பண்ணி ஓடுற மாதிரி இருக்கு. கிரவுண்ட் வந்து அது இல்லாம ஈவனாகவும் இல்லை. ஸோ ஒரு கிலோமீட்டர் பாஸ் பண்ணி ஓடுறோம். நம்ம வாட்ச் வந்து டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் காமிக்கும். ஸோ 1K வர மாதிரியே நம்ம ஓடுறோம். ஸோ 325 20 ரேஞ்ச் ஓடுறோம். பட் வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஸ்லோவாக தான் காமிக்குது. ஸோ ரோட்டில் ஓடினா டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ 2 ரெப்பும் 325 பக்கம் ஓடி இருக்கும். என்ன வெயில்ற பாடி தெரியாது. லாஸ்ட் ரவுண்டா நல்லா மாரிண்ணா. சூப்பர்ண்ணா. இன்னும் ஒரே ஒரு செட்ண்ணா, லாஸ்ட் ஒரு செட்ண்ணா. கீழே பாத்துங்க மக்களே, காலையில சரி லேட்டா ஸ்டார்ட் பண்ணுவோம், கொஞ்சம் வெயில் இல்ல, நல்லா இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் தான். சன் ப்ரோ ரொம்ப டென்ஷன் பண்றாரு. அண்ணா அவ்வளவுதானே, 6 முடிஞ்சிச்சுண்ணா. 6 முடிஞ்சா? ஆண்ணா. போன ரிப்பு எத்தனாவது? 4வது ரிப்புண்ணா. அப்ப 6வது எங்க? அதுதானே இது. அப்ப 5வது? அதுதானே இது. 6 ரிப் முடிஞ்சா எங்கடா? 4 5 தான்டா ஆச்சு. அது ஏண்டா 6 முடிஞ்சுன்ற, போன ரிப்பு எத்தனாவது ரிப்பு? 4வது ரிப்புண்ணே. அப்ப 5வது ரிப்பு எங்க? அதானே இது. அப்ப 6 ரிப்பு எப்படா முடியும்? அதானே இது முடிஞ்சிருச்சுண்ணா. மக்களே எத்தனாவது ரிப்பு நீங்களே சொல்லுங்க மக்களே. மக்களே லாஸ்ட் ரிப்பு, இந்த ஒரு ரெப்பு தான்ட்டு நின்றுடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இதுதான். கடைசி ஒரு ரெப்பு சரி போதும் நின்றுவீங்க. பட் அந்த ஒரு ரெப்பில் தான் வந்து உங்களோட ஒர்க் அவுட்டும் உங்களோட மைண்ட் செட் எல்லாமே அந்த ஒரு ரெப்பில் தான் இருக்குது. அந்த ஃபைனல் ரெப்பு நீங்கள் எவ்வளோ டைம் பண்ணுறீங்க தான் முக்கியம் இல்லை, ஃபைனல் ரெப்பு கண்டினியூ பண்ணுறீங்க தான் மேட்ரு. ஏன்னா அந்த மைண்ட் செட்டு தான் ஒர்க் அவுட்லேயும் சரி ரேஸ்லேயும் சரி ஹெல்ப் பண்ணும். கடைசி செட்டு வந்து கஷ்டப்பட்டு பண்ணாலும்
பண்ணிடுங்க. கடைசி செட்டில் டைமிங் டசன்ட் மேட்டர், வில் பவர் இஸ் த மேட்டர். ஸோ நமக்கும் ஒரே செட் இருக்குது, முடிச்சுட்டு வந்து பேசுவோம். சூப்பர்ண்ணா. லாஸ்ட் லேப்ண்ணா நல்லா கம்ப்ளீட் பண்ணாண்ணா. Four, 5, 6. பொழுதாயிருந்தாங்க. எப்படிண்ணா இருக்குது இந்த வெயிலில் ஓடுறதுக்கு? ரன் பார்த்துட்டு வெயிலில் ஓடுறதுக்கா ஆண்ணா சும்மா குழு குழுன்னு இருக்குது. நீங்களும் வாங்க, குழு குழு குழுன்னு ஓடுவோம். செத்துட்டேன் தருமோ, வெயிலாடா அது. எவன்டா இந்த சம்மரை கண்டுபிடிச்சோம்? டே போடா, முடியல. நைட் ஆனா தூங்க முடியல, காலையில ஆனா ஓட முடியல. குளிர்காலமே பரவாயில்ல போல. இப்பெல்லாம் தான் நான் யோசிக்கிறேன், ஊட்டியை வந்து ரொம்ப நான் மிஸ் பண்றேன். ஊட்டிலே இருக்க முடியல. ஊட்டி மாதிரி எங்கேயுமே வராது. கிளைமேட்லேயும் சரி, லொக்கேஷன்லையும் சரி, பொல்யூஷன் ஃப்ரீ. இதெல்லாம் வந்து ரொம்ப மோசம். ஸோ சம்மர் வருது, லீவில் எல்லாம் ஊட்டி போயிட்டு பார்த்துட்டு வாங்க, நல்லாயிருக்கும். மக்களே, ஸ்டேடியம் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இன்னைக்கு. பட் ஆக்சுவலாக யூடியூப்க்கு வீடியோ தேவைப்படுன்ற ஒரே காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா தெரியும், கிரவுண்டு ஒரு கருவுமே இருக்காது. கிரவுண்டு கட்டு கருவு இருக்காது, அழகான வளைவும் இருக்காது, சரியான டிஸ்டன்ஸும் தெரியாது. ஸோ அப்படியே வாட்சை வச்சுட்டு ஒரு ட்ரிப்பாக ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டு இருக்கிறோம். எல்லாமே நிறைய பேர் ஸ்பீட் ஒர்க் அவுட் கேட்டதால இந்த யூடியூப் வீடியோக்காக மட்டுமே எடுத்து போடுறேன். டைம் இல்லை, ரெஸ்ட் இல்லை, தூங்கணும். இதுக்கு இன் பிட்வீனில் எடிட் பண்ணி இவ்வளோவையும் போடுறேன். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக்கு தட்டி விடுங்க. ஸோ லைக் சப்ஸ்கிரைப் வந்தால் தான் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் நிறைய ஒர்க் அவுட்ஸ்லாம் எடுத்து போட எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.